வணக்கம் மக்களே, இன்றைக்கு ஒரு அதிர்ச்சியான தகவலோடு நான் வந்திருக்கிறேன். நீங்கள் எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு அதிர்ச்சியான தகவல். ஒரு நாட்டில் இரகசியமாக பாதாள உலக குழுக்கள் இயங்குறதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதாவது அந்த நாட்டில் சில விஷயங்களை அண்டர் கிரவுண்ட் டீல் செய்வார்கள். ஒரு உலகத்திலேயே இப்படி ஒரு குழு இயங்கி இருக்கிறதுன்றதை எப்ஸ்டீன்ஸ் ஃபைல் புடம் போட்டு காட்டியிருக்குது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் நிறைய விஷயங்களை அப்படியே உலகத்தில் ஒரு பெரிய ஒரு ஃப்ளாஷ்பேக். அதில் முக்கியமாக அண்மையில் பிரிட்டிஷ் நாட்டினுடைய இளவரசர் அன்ரு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்ததெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை. பர்த்டேயில் அன்று வச்சு கைது செய்திருக்கணும், அவருடைய பிறந்த தினத்தில் வச்சு கைது செய்திருக்கணும். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு ஆளை கைது செய்கிறது நிறுவனம் பெரிய விஷயம் இல்லையா, அதில் என்ன ரகசியம் இருக்குன்னு சொல்லி. ரகசியம் என்னன்னு சொன்னால், அவர்களுடைய ராஜ பரம்பரை உங்களுக்கு தெரியும். எலிசபெத் குயின் அவங்கள் அந்த ஒரு பெரிய பரம்பரை, நாட்டினுடைய முதல் பிரதிநிதிகள், அவர்களுடைய செல்லப்பிள்ளை, அதாவது குயினுடைய செல்லப்பிள்ளை. அவர்களுக்கு நிறைய 2-3 மகன் இருந்தாலும் எனக்கு தெரியல எத்தனை மகன் உண்டு. ஆனால் இவர் ஒரு விருப்பத்துக்குரியவர். இவரை கைது செய்திருக்கணும். என்னதுக்கு கைது செய்திருக்கணும்? இந்த கோவிட் பேண்டமிக், அதாவது கொரோனா உலகம் எல்லாம் முடக்கப்பட்டு, முக்கியமாக நாட்டினுடைய பொருளாதாரங்கள் நிறைய நாடுகளின் பொருளாதார தளங்கள், சில நாடு வங்குரோத்துக்கு போச்சுது, சில நாட்டின் சுற்றுலாத்துறை விழுந்தது. இதுக்கு பிறகு மக்கள் சில நோய்களுக்கு உள்ளாகிறதாக சொல்லி இந்த கோவிட் தடுப்பூசிகள், இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ரகசிய தீவில், எப்ஸ்டீன் தீவில் தான் இதற்குரிய சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டதா. இந்த விஷயங்கள் இந்த காணொலி ஆராய போகுது. ஒரு விறுவிறுப்பான காணொலி. உங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாத பல பக்கங்களை இந்த காணொலி உங்களுக்கு தெரிய போகுது. முக்கியமாக இந்த உலகத்தின் சாவி, உலகத்தின் எல்லா நாடுகளின் சாவி ஒரு தரப்பட்ட இருக்குதா என்றதை இந்த காணொலி ஆராய போகுது. அவர்கள் யார், எங்கே வச்சு கைது செய்யணும். முக்கியமாக காணொலியின் ஆரம்பத்திலேயே சொல்கிறேன், உலகத்தின் மிக பெரும் பணக்காரராக இருக்கக்கூடிய ஒருவர் சொல்லுகின்றார், எதிர்வரும் ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள, ஒரு 10 ஆண்டுக்கு முன்னம் சொன்ன கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 10 ஆண்டுகளுக்குள்ள உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பேண்டமிக் உலகத்தின் சுகாதாரத்துக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலாக அமையலாம் என்று. அவர் ஒரு சயின்டிஸ்டான பார்த்தா இல்லை, அவர் ஒரு பணக்காரன். உங்களுக்கு அப்படி ஐயா தெரியும். அந்த பணக்காரன் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வெளியிடப்பட்ட ஆவணங்களின்படி எப்ஸ்டீனோட நெருங்கின தொடர்புகளை கொண்டிருக்கின்றார். அப்போ இதுக்கு பின்னால் அந்த ரகசிய பாதாள உலக குழு, உலகத்தை ஆள்ற பாதாள உலக குழுவை பற்றி இந்த காணொலி ஆராய போகிறது. ஒரு விறுவிறுப்பான காணொலிக்குள்ள உள்ள போவோம் வாங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியிட்ட பிறகு நிறைய விஷயங்கள் உலகத்தில் துலங்கி கொண்டிருக்குதா, இப்படியெல்லாம் நடக்குதா. அப்போவும் அரசல் புரசலாக கதைச்சதெல்லாம் உண்மையோ? அதாவது ஒரு நாட்டில் செல்வாக்கு மிக்க நபர்களை கையகப்படுத்தி அந்த நாட்டில் எல்லா வேலையும் செய்யக்கூடிய அளவில் உலகத்திலே ஒரு மிக பெரும் சக்தி இருந்திருக்கிறதாக சொல்லுவார்கள். முக்கியமாக இந்த இடத்துல இலுமினாட்டி என்ற கன்செப்டை நான் இந்த இடத்துல இந்த காணொலியிலே மீள வலியுறுத்தி சொல்ல போகிறேன். அப்படின்னா என்ன, அவர்களுடைய திட்டங்கள் என்ன, அவர்கள் எப்படி செயற்படுவார்கள். ஒரு உலகத்தையே கட்டுக்கோப்புக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு 13 குடும்பம். 13 ஒரு பேட் நம்பர் என்று சொல்வார்கள். விடுதிகள், வைத்தியசாலையில் விடுதிகள் கூட 13 வச்சிருக்க மாட்டேனும். என்னென்னு சொன்னால் அது பேயின் நம்பர் அல்லது சாத்தானினுடைய நம்பர் என்று சொல்லுவார்கள். அந்த சாத்தானை கடவுளாக வழிபடக்கூடியவர்கள் தான் இந்த இலுமினாட்டிகள். ஆனால் அவர்களுடைய விளக்கம் பார்த்திங்கன்னா, அந்த இலுமினாட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த ரகசிய கும்பல்கள் தங்களை அறிவு ஒளி ஊட்டுபவர்கள் அப்படி என்ற மாதிரி தான் ஆரம்பத்தில் இது சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அவர்கள் செய்ததாக அரசல் புரசலாக பேசப்படுகின்ற அந்த விடயங்களை பற்றி தான் இந்த காணொலியில் முக்கியமாக சொல்ல போகிறேன். முதலாவது இந்த பிரிட்டிஷ் நாட்டினுடைய இளவரசர் அன்ரு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்ததில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு பிறந்த நாளில் வச்சு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் அவர்களுடைய வீட்டுக்காரருக்கு எல்லாம் தெரியாமல். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு நாட்டினுடைய கிட்டத்தட்ட எங்களை இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளையே கையகப்படுத்தி வைத்திருந்த, காலனித்துவத்தில் வைத்திருந்த நாடு தான் பிரிட்டிஷ், அதாவது இங்கிலாந்து. இந்த இங்கிலாந்துலேயே இளவரசர் குடும்பம், அதாவது குயின், அவங்களெல்லாம் பெரிய டிசிஷன் மேக்கர்ஸ், அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பிரதிநிதிகள். அவருக்கு அப்படியான ஒருவரை கைது செய்யும் போது அந்த போலீஸார் அழுத்தங்கள் இல்லாமல் கைது செய்ய முடிகின்றது என்றால், இதற்கு பின்னாலே ஒரு வலையமைப்பா, அதாவது இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தரப்பு இருக்குதான்றதை படம் போட்டு இந்த நேரம் காட்ட வேண்டியிருக்கு. என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய கம்பெனிகள், மிகப்பெரிய குளிர்பான நிறுவனங்கள், மிகப்பெரிய உணவு கம்பெனிகள், உலகத்தின் மிகப்பெரிய மருந்து கம்பெனிகள், மெடிக்கல் அந்த கண்ட்ரோலில் இருக்கிறது எல்லாமே இந்த 13 சீக்ரெட் சொசைட்டியினுடையது என்று அரசல் புரசலான பேச்சுக்கள் இருக்கே தவிர இதை உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் இவர்கள் எல்லாம் எங்கே சந்தித்து கொண்டார்கள், இவர்கள் எங்கே இந்த சட்டங்களை தீட்டுகின்றார்கள் என்று எல்லாரும் யோசித்திருந்த அந்த சமயத்தில் இந்த ஒரு விடயம் வருது. அதாவது சென்ட் ஜேம்ஸ் என்ற ஒரு ஐலண்டை எப்ஸ்டீன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பணக்காரன் தனது கட்டுக்கோப்பில் வைத்திருந்ததாகவும், அவர் அடிப்படையில் ஒரு அமெரிக்கராக இருந்தாலும் அவர் ஜூத இனத்தை சார்ந்தவர். அவர் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதிகள், எக்ஸ் பிரசிடென்ட்ஸோட, பிரைம் மினிஸ்டர்ஸோட, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோட, முக்கியமாக நடிகர்களோட,
எல்லாம் தொடர்பில் இருந்திருக்கிறார். சரி, தொடர்பில் இருந்திருக்கிறார். சரி, உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய புலனாய்வு அமைப்புகளின் கண்ணில் சிக்காமல் இவர் வந்து தொடர்பில் இருந்திருக்கிறாரா? இவருக்கு அப்படி என்ன நோக்கம் இருந்திருக்கிறது? அரசியல் புரசலாக பேசப்படுகின்றது. ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லாதிக்க நாட்டின் புலனாய்வாளர் தான் இந்த எப்ஸ்டீன் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. இப்போ அங்கே வெளியாக இருக்கக்கூடிய 30 லட்சங்கள் பிரதிகள் கொண்ட அந்த ஆவண கோப்புகளில் இவருக்கு பின்னாலே ஏதாவது ஒரு சக்தி இயங்கி இருக்குதா? நான் சொல்லப்படுகின்ற அந்த இலுமினாட்டிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இயங்கி இருக்கிறார்களா? இவர் மட்டும் சிறுவர்களை மட்டும் இந்த நான் சொல்லுகிற பிரபலங்களுக்கு பாலியல் தேவைகளுக்காக பயன்படுத்த கொடுத்தது மட்டுமில்லை, நரபலி இப்படியான சாத்தான் வழிபாடு இப்படியான ரகசிய திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றதா என்று ஒரு சந்தேகத்தை எழுப்புறேன். நான் ஏன் அந்த சந்தேகத்தை எழுப்புறேன் என்றால், எப்ஸ்டீனோட தொடர்பில் இருந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய பணக்காரன், நான் இதில் பெயர் சொல்ல விரும்பலை, அந்த பணக்காரன் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னம் சொல்லுகின்றார், உலகத்தில் ஒரு கொடிய நோய் ஒன்று வரும், அந்த நோயால் ஒரு அநேகமான மக்கள் பாதிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. நான் கேட்குறேன், இவருக்கு அப்படி என்ன அக்கறை இருக்கின்றது? இவர் அதை சொல்லுவதற்கு இவருக்கு என்ன நிபுணத்துவம் இருக்கின்றது? அல்லது ஒரு வைத்தியர்கள் வந்து சொன்னார்களா, அல்லது ஒரு கன்சல்டன்ட் சொன்னார்களா? இல்லை. அப்போ இதுக்கு பின்னால் ஒரு வியாபார நடவடிக்கைகள், ஒரு சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டதா? இப்படியான என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அதற்கு போடப்பட்ட தடுப்பூசிகள் போட்டாலும் அதுக்கு பிறகு வந்து அந்த நோய் தொற்று வந்தது தான். இப்போவும் வந்தது வந்து அதுவாகவும் இருக்கலாம். சில போல் இந்த ஃப்ளூ எல்லாம் வந்து அதுவாக இருக்கலாம். ஆனால் அது பிறகு கைவிடப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு உலகத்தின் பொருளாதார ஓர்டரை வந்து மாறிட்டது. அப்போ இது ஒரு சதியை ஒன்று நான் கேட்குறேன். ஏன்னு சொன்னால், நிறைய உயிரிழப்புகள் நடந்தது. அந்த தடுப்பூசிக்கு பிறகு ஒரு சில தடுப்பூசி நிறுவனங்களே சொல்லி இருக்குது, எங்களுடைய தடுப்பூசி போட்ட பிறகு காட்டில் சில பிரச்சனைகள் வந்தது, அதாவது மாரடைப்பு வந்ததை ஏற்றுக்கொள்கின்றோம் என்று ஒரு பிரபல நிறுவனமான AstraZeneca எல்லாம் தாங்களே வந்து வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணினவை. அப்போ நான் சொல்ல வாரது, இது ஒரு உலகத்தின் ஒரு பொருளாதார சமநிலைக்கு குழப்பி சில நாடுகள் தாங்கள் வல்லரசாக வர வேண்டும் என்றதுக்காக செய்யப்பட்ட ஒரு சதியாக இந்த சதித்திட்டங்கள் இங்கே தீட்டப்பட்டிருக்கலாம். இந்த கொரோனா போன்ற நோய்களுக்கான சதித்திட்டங்கள் வந்து இந்த எப்ஸ்டீன் தீவில் தீட்டப்பட்டிருக்கலாம் என்றது என்னுடைய ஒரு பலத்த சந்தேகமாக இருக்குது. ஏன்னு சொன்னால், அந்த சம்மந்தப்பட்ட இந்த அறிக்கை விட்ட ஆக்கள் இப்போ வெளியாக இருக்கக்கூடிய இந்த அறிக்கைகளில் உள்ள நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்க்க ஒரு புள்ளியில் குவியுதுன்னு சொன்னால் அது இந்த எப்ஸ்டீன் தீவு தான். இந்த எப்ஸ்டீன் என்று சொல்லப்படுகிறவர், சரி, அவர் புலனாய்வாளரோ இந்த நாட்டினுடைய புலனாய்வாளரோ எப்படியோ, அவரது இறப்பிலையும் மர்மம் இருக்குது, அவருடைய செயற்பாடுகள்லையும் மர்மம் இருக்குது. ஏன்னு சொன்னால், அவரை சிறையிலே அடைத்து வைத்திருக்கே நான் கடந்த காணொலிகள்லையும் பதிவிட்டிருப்பேன். 12 மணித்தியாலங்கள் வெளியில் போயிட்டு சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய மாதிரி தான் அவர் சிறையிலேயே இருந்தார். அதாவது அவர் சிறை மாதிரியே இல்லை, வெளியில் போய் ஒர்க் பண்ணிவிட்டு இரவில் வந்து வேண்டாம் ஜெயிலில் இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு கண்ட்ரோலில் இருந்தவர் என்றால், இதுக்கு பின்னாலே எல்லாம் என்ன விஷயங்கள் இருந்திருக்கு என்று மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. என்னென்னு சொன்னால், இவர் ஒரு துருப்புச்சீட்டு மாத்திரமே, கருவி மாத்திரமே, இவருக்கு பின்னால் ஒரு கும்பல் உண்டு இந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது என்றதான் உண்மை. ஏன்னு சொன்னால், இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். அண்மையில் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட இளவரசர் ஆண்ட்ரூ வந்து என்ன குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று பாருங்க. இவர் எப்ஸ்டீனோட ஆரம்பத்திலேயே தொடர்பில் இருந்ததாக வந்து காணொலிகள் அதே மாதிரி புகைப்படங்கள் வெளியாகுது. அப்போக்கெல்லாம் இவர் ஒரு சாட்டு போக்கெல்லாம் சொல்லி எனக்கு அவர் யாருன்னு தெரியாதப்பா அந்த மாதிரி ஆரம்பத்தில் சொல்லி கொண்டு வந்திருக்காரு. ஏன்னு உங்களுக்கு தெரியும், பிரிட்டிஷ் நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க நபர், குயினுடைய மகன். அப்போ அவர் வந்து லேசாக அவர்கள் எல்லாம் கை வைக்க இயலாது. இந்த எப்ஸ்டீன் என்றவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், எப்ஸ்டீன் கோப்புகளில் வெளியாகி இருக்கிற தகவல்களின் படி பல தடவைகள் அவருடைய ஜெட் விமானத்தில் இவர் பயணம் செய்திருக்கிறார் அந்த தீவுக்கு. என்னத்துக்கு போயிருக்காருன்னு எல்லாம் கதை இல்லை. ஆனால் எப்ஸ்டீன் என்ன செய்தவர் எல்லாருக்கும் தெரியும். சிறுவர்களை பாலியல் தேவைக்காக கடத்தி, அதாவது செக்ஷுவல் ட்ராப்பிங் செய்தவர், அதே மாதிரி அதில் பிஸ்னஸ் பண்ணினவர். இது மட்டும் இல்லை, சிறுவர்களை பாலியல் தேவைக்கு பயன்படுத்தி அவர்களை கொலை செய்ததாக கூட குற்றச்சாட்டுகள் இருக்குது. விஷயம் என்னென்னா, அந்த சாத்தானோட தொடர்பில் இருக்கிற இந்த நபர் ஏன் கைது செய்கிற அளவுக்கு என்னத்துக்கு போயிருக்குன்னு சொன்னால், ஆரம்பத்தில் வந்து இவர் வந்து நிறையவே ஒரு எப்ஸ்டீன் வந்து 2019 இருக்கிறார். அதுக்கு பின்னர் வந்து அரசியல் புரசலாக பேசப்படுது இவர் அவரோட தொடர்பில் இருந்தவர்னு சொல்லி. இவர் இல்லை எனக்கு அவர் யாருன்றே தெரியாதுட்டார். பிறகு ஒரு புகைப்படம் வெளியாகியது, 2 பேரும் சேர்ந்துருக்குறான், இவரை ஒரு நட்பு ரீதியாக எனக்கு தெரியும் என்ற மாதிரி சொல்லியிருக்கார். பிறகு ஒரு பெண்ணோட ஒரு புகைப்படம் வெளியாகுது. அந்த பெண்ணோட புகைப்படம் ஏன் வெளியாகுதுன்னா, அந்த பெண் வந்து சொன்னார், இவர் ஒரு ரகசிய தீவில் வந்து இந்த எப்ஸ்டீன் என்ற நபரோட நான் இவரோட ஒன்றா இருக்கிறாங்க, அந்த எப்ஸ்டீன் காரணமாக இருந்தவர் என்று சொல்ல அது பெரிய அளவில் எடுபடையில் அவர் ஆரம்பத்தில் மறந்துட்டார். அப்போ புகைப்படம் வெளியாகினோன்னு வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவர் சொல்லியிருக்கார், நான் ஒரு பிரின்ஸப்பா, என்னோட 1000 பேர் படம் எடுப்பாங்க, எனக்கு ஒவ்வொரு ஆளையும் ஞாபகம் வச்சிருக்கல, இவன் ஆரண்டே தெரியாண்டு. அப்போ வெளிப்படையாக வந்து சொல்லுறா, இவரோட நான் ஒன்றா இருந்தேன் நான் சொல்லி. அப்போ அந்த வழக்கு வந்து அந்த நாட்டினுடைய நீதிமன்றத்திலே உங்களுக்கு தெரியும், இந்த செக்ஷுவல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டுன்றதில் மிகவும் கான்ஃபிடென்ஷியல், ரகசியமானது. அந்த விஷயங்கள் வந்து ரகசியமாக அந்த நீதிமன்றங்கள்லேயே இடம்பெற்று 100 கோடி ரூபாய் நட்ட இடம் அந்த பெண்ணுக்கு கொடுத்து அந்த கேஸை முடிச்சாச்சு.
அப்போ அதுக்காக கைது செய்யப்பட்டாருண்டா இல்லை, அதான் கேஸ் முடிச்சாச்சு. நான் சொல்கிறேன், இவர் என்னத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கார் என்றால், இந்த எப்ஸ்டீன் என்று சொல்லப்படுகின்றவன் தன்னுடைய நாட்டு அந்த தீவுக்கு இவரை கூப்பிட்டு, உங்களுக்கு தெரியும் நான் கடந்த காணொலிகளில் பதிவு செய்திருப்பேன், போகிற பாதை சுரங்க பாதைகள், அந்த தீவின் சகல இடமும், முக்கியமாக குளியலறைகள், ஸ்விம்மிங் பூல், பெட்ரூம் எல்லா இடத்தையும் ரகசிய கேமராக்களை பூட்டி இவற்றை சகல வேலைகளையும் அவன் படம் எடுத்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருந்துருக்கிறான். அவனோ அல்லது அவனுக்கு தேவையான கும்பலுக்கு அவன் அதை கொடுத்துருக்கிறான். அப்போ அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், அந்த படங்களை காட்டி மிரட்டி இவர்கிட்ட சும்மா எல்லாம் பிஸ்னஸ் பண்ணல, எங்களுக்கு தேவையான கம்பெனிகள் உலகத்தில் பிரிட்டிஷ் நாட்டில் யார் யாரெல்லாம் பிஸ்னஸ் டீலில் இருக்கணும், எந்தெந்த ட்ரேடிங் சீக்ரெட்ஸ், அதாவது வியாபார ரீதியான ரகசியங்களை இந்த ஆள் என்ன செய்திருக்கிறார் இளவரசர் பிரின்ஸ் அவனுக்கு கையளித்ததாகத்தான் அந்த குற்றச்சாட்டு மேற்கொண்டு கைது செய்திருக்கிறார். யோசிச்சு பாருங்கள், ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பையே டைலூட் பண்ணி விட்டுருக்கிறார். அதாவது ஒரு செக்யூரிட்டி வந்து இறுக்கமாக இருக்கும், சில டிசிஷன்ஸ் வந்து யார் எந்த கம்பெனியோட என்ன மாதிரி பிஸ்னஸ் டீல்ஸ் வந்து ஒன்றுமே தெரியாது, ஒரு ரகசிய அறைகளில் நடக்கிற ஒப்பந்தங்கள் அந்த எல்லாத்தையுமே இவர் பிடிச்சு கொடுத்துருக்கிறார். என்னுடைய கேள்வி என்னென்றால், உலகத்தின் ஒரு மிகப்பெரிய சக்தி பிரிட்டிஷ் நாட்டினுடைய இளவரசரே இப்படி வந்து இந்த ஃபைல்களை லீக் பண்ணுற மாதிரி அவங்க வந்து ரால் போட்டு சுறா பிடிச்ச மாதிரி இவரை டாக்குமெண்ட் பண்ணி தங்களுடைய விலைக்குள்ளே விழுத்தி இப்படி செய்திருக்கிறார்கள் என்றால், எங்களை போன்ற வளர்முக நாடுகளுக்கு என்னென்னலாம் நடந்திருக்கும், எங்களுடைய நாட்டில் விற்பனையாகிற பொருட்களின் தரம் எப்படி இருக்கும், எங்களுடைய நாட்டில் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, புகைப்பொருளை விற்பனை செய்கிற ஒரு நாடு, முக்கியமாக இலங்கை போன்ற நாடுகளில் புகைப்பொருளை விற்பனை செய்கிற ஒரு நாடு தங்களுடைய நாட்டில் அந்த புகைப்பொருளை பயன்படுத்தப்படுறது இல்லை, உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. ஆனால் எங்களுடைய நாட்டுக்கு அதை விட்டுருக்குது. இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இப்படியான விஷயங்கள் தான். இந்த ஒரு நம்பிக்கைக்குரிய தகவல்களை ஒரு தனிப்பட்ட நபருக்கு பகிர்ந்தார் என்ற ரீதியில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். சரி, அவர் கைது செய்கிறதுக்கு அங்கே சிஸ்டம் காரணமாண்டா அதுக்கு பின்னால் எண்ணித்தான் வரும். யோசிச்சு பாருங்கள், உலகத்தின் செல்வாக்கில் இருக்கிற மிகப்பெரிய ஊடகங்கள் கூட இந்த நான் சொல்லப்படுற இந்த ரகசிய கும்பல், அதாவது இலுமினாட்டிகள் என்ற கண்ட்ரோல் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால், நீங்கள் பார்த்துருப்பீங்கள் பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், அதில் வர விஷயங்கள், கலாச்சார மாற்றங்கள், உலகத்தில் இருக்கிற நோய்கள், முக்கியமாக என்னென்னு சொன்னால், சிலர் சொல்லுவார்கள் மிகப்பெரிய சோடா கம்பெனிகளுக்கும் மிகப்பெரிய மருந்து கம்பெனிகளுக்கும் டீல் இருக்குது. அதாவது இவர்களுடைய வேலை வருத்தங்களை வர வைக்கிறது, அவர்களுடைய வேலை வருத்தங்களை குணப்படுத்துறது. அப்போ இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ். என்னென்னு சொன்னால், உதாரணமாக நான் சொல்கிறேன், ஹெல்த்தில் இருக்கிறபடியே டயபெட்டிக்கு ஆரம்பத்தில் இருந்த க்ரைட்டீரியா வந்து 127 ஆகும். 120 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் இருந்தால் சுகர் வந்து டயபெட்டிக்னு முதல் சொல்லிச்சினா, பிறகு அதை குறைச்சு கொண்டு வந்துச்சினா. ஏன் அதை குறைக்கிறார்கள் என்றால், என்னுடைய அந்த மெடிக்கல் மாஃபியா என்ன திங்க் பண்ணுது என்று நான் சிந்திக்கிற விதத்தில் அவர்கள் கணக்க பயனாளிகளை அந்த மருந்து விற்பனைக்காக ஒரு சந்தைக்குரிய களமாக பயன்படுத்துகிறார்கள். புற்றுநோய் கூட இப்படியான ஒரு விஷயம்தான். இப்போ எங்களுக்கு தெரியாது, ஆனால் ரிசர்ச் ஃபைன் பண்ணுறவன் இந்த நீங்கள் எங்கேயுமே கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும் புற்றுநோய் என்ன தலைவருதுன்னா தெரியாது. ஆனால் அவர்கள் ஒரு வியாபார உலகத்தில் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் நிச்சயமாக, அப்படியான பொருட்களை ப்ரொமோட் பண்ணுவார்கள். அது சின்ன வயதிலிருந்தே தொடங்கிடுவினோம். ஒரு கார்ட்டூன்லேயே நான் சொல்லப்படுகின்ற சோடா அதே மாதிரி புகைப்பொருளுக்குரிய விளம்பரங்களை வந்து அவன் அதிலேயே போடுறாங்க. விளம்பரம் இல்லை, இந்த கார்ட்டூன்லேயே அந்த சோடா பொத்தில் உருண்டு வருது, அந்த புகைப்பொருட்களை அந்த கார்ட்டூனில் வர அந்த உருவம் வந்து பயன்படுத்துது. சின்ன வயதிலேயே அந்த குழந்தைகளுக்கு வந்து அதை விதைக்கிறார்கள். அப்போ இளவரசர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கோவிட் அண்டு வருது. அப்போ நீங்கள் அநேகமான நாட்கள் கேட்கக்கூடும், இந்த கோவிட்ன்றது உண்மையாக என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு, நீங்கள் பரவலாக ஒரு பிஹெச்ஐயாக இருக்கிறீங்கள், ஒன்றுமே இதில் பற்றி கதைச்சது இல்லையே, இந்த ஊசியை பற்றி என்ன நினைக்கிறீங்கள், இந்த ஊசி போட்டதால் சனத்தொகை குறையுதா அல்லது காட் பிரச்சனைகள் ஏற்படுதா அல்லது நோய்கள் ஏற்படுதா, எங்களுக்கு அதுக்கு பிறகு சோர்வாக இருக்குது, இந்த விஷயங்கள் என்னென்று நீங்கள் அநேகமான நாட்கள் கொமெண்ட்ஸாக நிறைய காணொலிகளில் பதிவிடுற நீங்கள். இதை பற்றி நான் ஒரு விளக்கம் சொல்ல வேணும்னு நினைக்கிறேன். முதலாவது விளக்கம் வந்து, இது சனத்தொகையை குறைத்திருக்கிறான்னு சொன்னால் நான் அதை 100% இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால், முக்கியமாக நான் அந்த கோவிட் தடுப்பூசி 2 போட்ட அப்புறம் தான் எனக்கு 2 குழந்தைகளும் கிடைச்சவேன். ஸோ நான் அது மட்டும் எனக்கு 4 இயர்ஸாக பேபியே இல்லை. ஸோ அதுக்கும் இதுக்கும் நான் சம்பந்தம் சொல்ல மாட்டேன். ஆனால் இன்னொரு விஷயம், இந்த கோவிட் தடுப்பூசி காட் பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கான்னு சொன்னால், பிரபல நிறுவனம் ஒன்று AstraZenecaவை வந்து ஒத்துக்கொண்டிருக்குது. அதாவது சில ரத்தம் கட்டியாகிற மாதிரி தன்மை, அதை போய் மயக்காடியல் பிரச்சனைகளை கொண்டு வருது அந்த மாதிரி சொல்லியிருக்குது. ஏனைய நிறுவனங்கள் உறுதிப்படுத்தலை. இதால் வேறு இன்சிடென்ட்ஸ் வருதாண்டா இது உடனே தெரியாது, இனி போக போகத்தான் தெரியும். ஆனால் ஏன் இதை உடனே போட்டவேன்னு சொன்னால், மற்ற நோயில் மாதிரி இது ட்ரையல் பண்ணி பார்க்குறக்குரிய கால அவகாசம் கிடைக்கல. மக்கள் வந்து இறந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தாலி போன்ற நாடுகளில் அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அந்த தியேட்டர்ஸ் வந்து அந்த நோய் வந்து பரவி கொத்தாக மக்கள் இருந்தார்கள். முக்கியமாக சுகாதார பணியாளர்கள் இருந்தார்கள். அப்போ அவர்களை எல்லாம் வச்சு பார்த்து கொண்டு நிற்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ட்ரையல் வேர்ஷன் எல்லாம் இல்லை, டக்குன்னு அடித்ததான். ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு பிஸ்னஸ் இருக்கலாம்னு நான் சொல்கிறேன். ஏனென்றால் அந்த தீவோட சம்மந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய பணக்காரன் சொன்னவர் 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு நோய் வரலாம்னு சொல்லி அவரே பிற ஒரு
முக்கியமாக தடுப்பூசி நிறுவனம் ஒன்றை அவரும் அந்த பிராண்ட் ஒன்றை விட்டவர். ஸோ இது ஒரு நிச்சயமாக ஒரு திட்டமாகத்தான் இருக்குமென்றது என்னுடைய சந்தேகம். ஆனால் அதுக்கு பிறகு வந்த ஏரிய சோம்பல் தன்மைகளுக்கு காரணம் வந்து நான் நினைக்கிறேன் இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து அநேகமான மக்கள் வந்து அவர்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடுது. முக்கியமாக எல்லோரும் ஆன்லைனுக்கு மாறிட்டோம். அது மாற வைக்க வேணும்னு தான் இந்த நோயை கொண்டு வந்ததோ தெரியாது. ஏன்னா எந்த தொலைபேசியே பாடசாலை மாணவர்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொன்னமோ அதே தொலைபேசியில் ஜூம் கிளாஸ் என்ற பேரில் முக்கியமாக பிள்ளைகளுடைய படிப்பு முறையை எல்லாம் மாறிட்டுது. அப்போ இது காரணமாக இருக்கலாம். அதாவது எங்களுடைய சோம்பல் தன்மைக்கு எங்களுடைய வாழ்க்கை முறை அதுக்கு பிறகு மாறினது காரணமாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு களைப்பாக இருக்குது, என்னால் வேலை செய்யாமல் இருக்கலாதுன்றது ஒரு மென்டலி எங்களை அப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது அப்படி ஏற்படுத்திட்டு இனி ஏஐ யுகம் வருது. அந்த பிரபல ஏஐகள் இந்த கண்ட்ரோல் எல்லாம் யார்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்கள்? அதுவும் அந்த உலகமாக பணக்காரர்கிட்ட இருக்கும். அப்போ சரி மனுஷரை வச்சு செய்கிற வேலையெல்லாம் ஒரு ஆக்கள்கிட்ட செய்து எல்லாட்ட காசும் ஏஐ வந்து காசு வேண்டி போய் கொத்துற டீம் சோடாமல் வேண்டி குடிக்க போதா? இல்லை, அந்தலாம் காசும் வந்து அந்த பணக்காரர்கிட்ட தான் போக போகுது. அப்போ அவர்கள் வந்து தாங்கள் என்னும் தங்களுடைய ஃபோர்ச்சூனை வந்து கூட்டிக் கொண்டு தான் போக போகிறார்கள். இந்தளவு திட்டமும் இப்படி ரகசிய தீவில் தான் தீட்டப்பட்டிருக்கும், நிச்சயமாக தீட்டப்பட்டிருக்கும். இனி தீட்டப்படாதான்னு சொன்னால் அதான் நாங்கள் முழு மடையராக இருப்போம் அப்படி நம்பினா. இனியும் வேறு ஒரு இடத்தை தீட்டப்பட்டு கூட தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் உலகத்தின் மிகப்பெரிய சேட்டலைட்டுகள் அதேமாதிரி உலகத்தின் கண்ட்ரோல் வந்து நான் சொல்லுகின்ற இந்த ஒட்டுமொத்த சக்திகளுக்காக இருக்கும். நீங்கள் எல்லாமே அவர்களுக்கு அடிமை தான். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. நிறைய பேர் எனக்கு பைத்தியம் என்ன வேறு சில பேர் திங்க் பண்ணலாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், உங்கள் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு ஃபைல் இருக்கும் அவர்கள்ட்ட, நீங்கள் எல்லார்ட்டையும். ஆனால் சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்லலாம். அவர்கள் முந்தி வந்து அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆயுதம் வந்து அந்த ஆளையை இல்லாமல் செய்கிறது. இப்போ வந்து கேரக்டர் அசாசினேஷன், அந்த ஆளுடைய பேரை கெடுத்து விடுறது. முக்கியமாக நிறைய விஷயங்கள் உதாரணமாக சொல்ல முடியும். இந்தியாவில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஃபைல் இருக்குன்றதை பற்றி பிறகு கொஞ்சம் லேட்டாக கதைக்கிறேன். இந்தியாவில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம், ஒரு என்ஜிஓ ஒன்று சொல்லுது, மாடுகள் ஜல்லிக்கட்டு என்ற பெயரில் வதைக்கப்படுகின்றன, அந்த வதைக்கிறதுக்கு இப்படி மாடுகள் எல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்படி என்னடா பெரிய மாட்டு பாசக்காரன்ட்டு ஆராய்ச்சி பார்த்தா அந்த நிறுவனத்தினுடைய வேலை வளர்ப்பு நாய்களை நாய்கள் சரணாலயம் அல்லது காப்பகம் என்ற பேரில் ரோட்டில் அனாதரவாக நிற்கிற நாய்களை பிடிச்சு கொண்டு போய் அதை போட்டு தள்ளி விடுறது. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் இதுக்கு பின்னால் ஒரு பெரிய பிஸ்னஸ், மற்ற ஹைப்ரிட் நாய்களுடைய வியாபாரம். அப்போ இதே சந்தையில் இருந்தாகட்டுறது உங்களுக்கு தெரியும். பழைய டிவிகளை எல்லாம் 5000 கொடுத்து எடுத்தார்களே, புது டிவி பிராண்டு விற்கிறது தான், வேறு ஒன்றுக்கும் இல்லை. உங்களோட டிவிக்கு 5000 தந்து எடுக்கிறதுக்கு அவனுக்கு வேறு வேலை இல்லையா? நீங்கள் அதை வச்சுருந்தா தான் பாவிப்பீங்க, திருத்தி அது வச்சுருந்தா நீங்கள் 20 வருஷம் வச்சுருப்பீங்க. இப்போ வீட்டே இருக்குது. அப்போ அதை தூக்கி விட்டால் விஷயம் முடிஞ்சுது. இதே மாதிரி அந்த நிறுவனத்துக்கு எதிராக போராடினது ஒரு முக்கியமாக அந்த போராட்டம் மெரினா பீச்சில் எல்லாம் ஏற்பாட்டங்கள் நடந்தது தெரியும். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும், நீ 1000 கதைக்கெல்லாம் நீ பொத்திட்டு போ, இந்த மாதிரி இந்திய மக்கள் போராடினவர்கள். அந்த போராட்டத்தில் முக்கியமாக ஜூலியா என்ற ஒரு பெண்மணி வந்து ஒரு இளம்பிள்ளை, அவர் நடிகை நினைக்கிறேன், அவள் நல்ல ஆக்ரோஷமாக போராடினவா. அதில் அவள் போராடினதை பார்த்தே நிறைய பேர் வந்து என்ன செய்தவை, அந்த போராட்டத்துக்கு போனவை. உங்களுக்கு தெரியும், முந்தித்தான் அந்த போராட்டங்களால் பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளில் வந்து அவர்களுக்கு போராடினாவே பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஆக்களை இல்லாமல் செய்திடும். இப்போ அப்படி இல்லை. அதே ஜூலியை ஒரு பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உள்ளே கூப்பிட்டு அந்த அவரோட பேரை வெளியில் கெடுத்து போட்டு விட்டேன். இப்போ ஜூலின்னு சொன்னால் அந்த அதுக்கு வந்தது அது ஒரு அலட்டல் கேஸ், அந்த மாதிரி மக்கள் கொண்டு வர மாதிரி விட்டு இருக்கிறார்கள். அப்போ இது வந்து சாதாரணமாக நடக்கும். எங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஃபைல் இருக்கும். அப்போ நீங்கள் கேட்கலாம், நாங்கள் கதைக்கிறது போகிறது வாரது எல்லாம் அவர்கள்ட்ட இருக்குது, எங்களுடைய புகைப்படங்கள் எல்லாமே இருக்குது. இப்போ ஏஐட்ட கொடுத்தாலே வருது, அந்த மச்சத்தோடு வந்தது ஒரு பிள்ளையோட ஃபோட்டோ அப்போ க்ரியேட் பண்ணி கொடுக்கணும், அந்த அதுக்கு அது ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்குது எங்களுடைய புகைப்படத்தை. அவள் கொடுத்தது சாதாரணமான ஒரு புகைப்படம், ஆனால் அவளுக்கு இருக்கிற எங்கேயோ ஒரு பகுதியில் இருக்கிற மச்சத்தோடு அது ஏஐ க்ரியேட் பண்ணி திறந்துருக்கேன்னா எப்படி அந்த டேட்டா போயிருக்குது. எங்களுடைய தொலைபேசிக்கெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கே மைக்ரோஃபோன் எக்ஸஸ் பண்ண கொடுக்குறோம், அந்த ஃபோனுன்ற மேக் நீங்கள் நார்மலாக இருக்கே வேலை செய்யும், ஃபோட்டோ கண்டாக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். அப்போ நாங்கள் யாரோட தொடர்பில் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த சாப்பாடு பிடிக்குது, எங்களுக்கு எந்த ஷர்ட் பிடிக்குது, நாங்கள் எங்கே போகிறோம், எந்த கோயிலுக்கு போகிறோம், என்னுடைய A to Z அவையிட்டே இருக்குது. அப்போ நாங்கள் மறைமுக அடிமைகள் தான். இது இந்த உலகத்தில் இப்படி ஒரு கும்பல் இருக்குதுன்றதை இந்த எப்ஸ்டீன் தீவு என்ற அந்த ஃபைலுக்கு பிறகு வந்து மிக ஆணித்தரமாக சொல்லுது. இங்கே தான் நிச்சயமாக ரகசிய திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கும். இனியும் வேறு ஒரு இடத்தை தீட்டப்படும். நாங்கள் அலர்ட்டாக இருக்கணும், எப்படி வாழ்கிறது, என்னென்ன பிஸ்னஸ் எங்களுக்கு பின்னால் ஓடுது, உலகத்தையே கொண்ட்ரோலில் வச்சிருக்கிற ஒரு பாதாள உலக குழு அல்லது ரகசிய கும்பல் இருக்குன்றதை இந்த காணொலி வந்து ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள்? இல்லை நிறுவனம் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் இல்லை, உங்களுக்கு சும்மா விசர்க்கதை நினைக்கிறீங்க நீங்கள் திங்க் பண்ணுறீங்களா? அல்லது இல்லை நீங்கள் சொல்கிற விஷயங்கள் இருக்குது, இப்படியெல்லாம் பிஸ்னஸ் இருக்குது பாருங்கள், ஒரு பெரிய ஆக்களையே அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்காங்க. அப்போ இது யார், எப்ஸ்டீன் என்றால் உண்மையாக ஆட்டு ஆள் என்றதை
நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை இந்த காணொலி இந்த கமெண்ட்டாக பதிவிடுங்க. மீண்டும் மறக்காமல் சொல்கிறேன், இப்படி தகவல்கள் நல்ல நல்ல அப்டேட்டுகள் வர வேணுமெண்டா இந்த தமிழ் எந்திரன்றது யூடியூப் தளத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டிங்கள்டா நான் போடுற எல்லா வீடியோவையும் வந்து உங்களுக்கு வந்து யூடியூப் வந்து நேரடியாக கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் யூடியூப் ஹோமுக்கு போனோடனே என்னுடைய வீடியோ முதலாக வந்து நிற்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி போட்டு உங்களோட கருத்தையும் போட்டுட்டு போங்க. இதே போல் ஐடியா இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து விட்டீங்களா அவர்களும் விழிப்பாக இருப்பார்கள். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு என்னுடைய காணொலிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.